உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உங்க ஆர்டரை இன்னும் 2 நாள்ல டெலிவரி பண்ணிடுவோம். பாதி பேமெண்ட்டை பண்ணிடுங்க. பேலன்ஸ் பேமெண்ட்டை டெலிவரி அப்போ நீங்க பண்ணிடுங்க. தேங்க்யூ. துங்கா தானே? வாட் அ சர்ப்ரைஸ். உங்களை நான் இங்க பாப்பேன்னு நினைக்கவே இல்லை. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன் சார். பெங்களூர்ல 6 மாசத்துக்கு முன்ன உங்களை கடைசியா பார்த்தேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறேன்னு நினைக்கிறேன். ஆமா சார், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்பதான் மீட் பண்றோம். எங்க வீடு பக்கத்துல தான் இருக்கு. வாங்க பாத்துட்டு போலாம். இல்லைங்க சார், ஒரு முக்கியமான வேலையை வந்தேன். இன்னொரு நாள் வேணா வரேன் ப்ளீஸ். சார், நீங்க வரதே எப்பயாச்சும் ஒரு தடவை தான் வருவீங்க. பதில் சொல்லாம வாங்க, சும்மா காஃபி குடிச்சிட்டு போலாம். சரி, வரலன்னா விட மாட்டீங்க பாருங்க. சரி வாங்க போலாம். ரொம்ப சந்தோஷம் சார், வாங்க போலாம். இல்ல நீங்க போங்க, நான் என் கார்ல ஃபாலோ பண்ணிக்கிறேன். சரி சார். போலாம். சொல்லுங்கம்மா, எதுக்கு எல்லாரையும் வர சொன்னீங்க? அது ஒண்ணு இல்லப்பா, நாளைக்கு கார்த்திக்கும் தீபாவுக்கும் கோவில சின்னதா ஒரு சடங்கு செய்ய வேண்டியதா இருக்கு. காலையில 9 to 10:30 நல்ல நேரமா இருக்கு. அப்போ நாம எல்லாரும் போய் அந்த சடங்கு செஞ்சுட்டு வந்துடலாம். அத்தை, இப்போ எதுக்கு இந்த சடங்கெல்லாம் செய்யணும்னு சொல்றீங்க? இல்லம்மா, உனக்கும் கார்த்திக்கும் நேரமே சரியில்லை. அதான் இந்த சடங்கு செஞ்சா நல்லா இருப்பீங்கன்னு ஐயர் சொன்னாரு. அதனாலதாம்மா இதை செய்யலாம்னு நினைக்கிறேன். அம்மா, சடங்கான பொருள்லாம் வாங்கியாச்சா? இல்லப்பா, ஐயரே அதெல்லாம் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நாம எதுவுமே வாங்கிட்டு போக தேவையில்லை. டேய் அண்ணா, நீங்க எல்லாம் இங்கே இருங்க, நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். சரிண்ணா. வாங்க சார். இதான் சார் நம்ம வீடு. வீடு வெளியே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பார்த்து பார்த்து பண்ணிருப்பீங்க பாருங்க. ஆமா சார், உள்ள வாங்க. போலாம். இவன் எப்படி இங்க வந்தா? ஒருவேளை ஆனந்துக்கு தெரிஞ்சவனா இருப்பானோ? அதான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. இவன் கண்ணுல மாட்டக்கூடாதுன்னு தான் நாம இங்க வந்து தலைமறைவா இருக்கோம். இவன் மட்டும் என்ன பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. இந்த நேரம்னு பார்த்து கார்த்திக் சார் வேற வீட்டுல இல்ல. நாம இங்க இருந்தா கண்டிப்பா மாட்டிப்போம். பேசாம ரூமுக்கு போயிடலாம். வாங்க சார். அம்மா, இவர் பேர் துங்காமா? பெங்களூரை சேர்ந்து. வணக்கம்மா. உட்காருங்க. உட்காருங்க சார். வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. நீங்க தானே போன்ல பேசினது? ஆமா மேடம். நீங்க சொன்னவர் எங்க இருக்காரு? தோ இங்க இருக்காரு, இவருதான். வணக்கம் மேடம்.
சார் நீங்க தானே தீபா மேடத்தை பத்தி தெரியும்னு சொன்னது? ஆமா மேடம். சொல்லுங்க சார், தீபா மேடத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? தீபா மேடத்தை பத்தி பர்சனலா தெரியாது. அடையாறுல அவங்க வீடு இருக்குன்னு தெரியும். அவங்க ஹஸ்பண்ட் பேர் கார்த்திக். நான் ஒர்க் பண்ற கம்பெனியோட பிரான்ச் ஒன்று அடையாறுல இருக்கு. அதனால இந்த டீட்டெயில் எனக்கு தெரியும். வேற எதுவும் தெரியாது மேடம். அடையாறுன்னு சொல்றீங்களே, எக்ஸாக்ட் அட்ரஸ் தெரியாதா? தெரியாது மேடம். எனக்கு தெரிஞ்ச தகவலை சொன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சு தான் சொன்னேன். நீங்க அடையார் போய் விசாரிச்சீங்கன்னா கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இது ஒரு சின்ன தகவல் தான். இருந்தாலும் அவங்க அட்ரஸை கண்டுபிடிக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் சார். தீபா மேடம் பாட்ட நானும் கேட்டிருக்கேன். அவங்க இப்படி கான்சியஸ் இல்லாம இருக்கிறத நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க சீக்கிரம் குணமாகணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் மேடம். நான் வரேன் மேடம். ஓகே சார். என்ன மேடம், தீபா மேடத்தை பத்தி சின்னதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு போல. ஆமா சார், எல்லாம் உங்க எஃப்எம் ரேடியோவால தான். உங்க எல்லாருக்கும் நான் தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். மேடம், தீபாவுக்காக நீங்க தான் ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்கீங்க. நான் செஞ்சதெல்லாம் ஒரு சின்ன ஹெல்ப் தான். தீபா சீக்கிரமா குணமாயி அவங்க ஃபேமிலியோட போய் சேர்ந்தா எங்களுக்கு சந்தோஷம் தான் மேடம். எனிவே தேங்க்யூ ஸ்ருதி எஃப்எம். அப்போ நான் கிளம்புறேன் சார். நீங்க தீபாவோட அட்ரஸை கண்டுபிடிச்சு ஃபேமிலியோட தீபாவை சேர்த்து வைக்கிறதுக்கு என்னோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ சார். ஓகே வரேன் சார். ஓகே மேம். தேங்க்யூ மேடம். யூ கேரி ஆன். இதுதானே கார்த்தி சார் வீடுன்னு சொன்னாங்க. எப்படியோ அலைஞ்சு திரிஞ்சு வீடை கண்டுபிடிச்சாச்சு. வீட்டுக்குள்ள போய் கார்த்தி சார் கிட்ட தீபா மேடம் என்கிட்ட இருக்கிற விஷயத்த சொல்லி அவர்கிட்ட அவங்கள ஒப்படைச்சிட வேண்டியதுதான். ஏமா, யாருமா நீங்க? எதுக்கு இங்க நிக்கிறீங்க? யார பார்க்கணும்? கார்த்திக் சாரை பார்க்கணும். ஓ, உள்ள போங்க. சரிங்கண்ணா. ஆ. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஆ, நான் உள்ள வரலாமா? வாங்க. ஓகே. யார் நீங்க? என்ன வேணும்? மேடம், என் பேர் சக்தி. நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா இருக்கேன். சரி, இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? கார்த்திக் சார் வீட்ல இல்லையா? அவர் எதுக்கு நீங்க கேக்குறீங்க? இல்ல மேடம், நான் அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அவர் வீட்ல இல்ல, வெளில போயிருக்காரு. நான் அவங்க அண்ணிதான். எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். இல்ல மேடம், இது ரொம்ப முக்கியமான விஷயம். அவர்கிட்ட சொன்னாதான் சரியா இருக்கும். இங்க பாருங்க சக்தி, நாங்க ஜாயிண்ட் ஃபேமிலியா ஒன்னாதான் இருக்கோம். இங்க யார்கிட்டயும் எந்த ஒளிவு மறைவும் இல்ல. நீங்க சொல்ல வந்த விஷயத்த தாராளமா என்கிட்ட சொல்லலாம். நான் கார்த்தி வந்தது சொல்லிடுவேன். மேடம், நான் தீபா மேடத்தை பத்தி தான் பேச வந்தேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.